இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Oracle VM VirtualBox பற்றி பார்க்க போகிறோம். Oracle VM VirtualBox என்னென்னா ஒரு விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர். இது வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன். இதில் கூகுளில் போய் VirtualBoxன்னு டைப் பண்ண போகிறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா virtualbox.org இதுதான் அதோடைய வெப்சைட். இதில் போயிட்டிங்கன்னா டவுன்லோட் VirtualBox 6.1 இதுதான் அதோடைய லேட்டஸ்ட் வெர்ஷன். இதை கிளிக் பண்ணுறேன் இந்த டவுன்லோடில். இப்போது VirtualBox 6.1.34 வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். இப்போது எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கு இருக்குது, லினக்ஸ் இருக்குது, சோலாரிஸ்க்கு இருக்குது. இப்போ நீங்கள் விண்டோஸ்க்கு வேணும்னா விண்டோஸை கிளிக் பண்ணிக்கோங்க, லினக்ஸ் வேணும்னா லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி VirtualBox 6.0 பண்டில்ஸும் இருக்குது, VirtualBox 5.2 பண்டிலும் இருக்குது. இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இது என்ன ஆகிட்டுனா நோ லாங்கர் சப்போர்ட்னு வந்துட்டு. ஏன்னா இப்போது 6.0ல் ஏதாவது பக் இருந்துச்சுன்னா அந்த கம்யூனிட்டிலேருந்து அவங்க எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் 5.2க்கும் 5.2 நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயும் நோ லாங்கர் சப்போர்ட். இதில் ஏதாவது பக் வந்தாலும் அந்த கம்யூனிட்டிலேருந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்க வந்து 6.1.34ல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆயிரும். இப்போ நான் கீப் கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதோடைய சைஸ் வந்து 104 MB. இப்போ எனக்கு டவுன்லோட் முடிஞ்சிட்டு நான் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ண உடனே இது வந்து ஒரு exe ஃபைல் தான். இப்போ நமக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து விண்டோஸ் இன்ஸ்டாலர் வந்து ப்ரிப்பேரிங் ஃபார் இன்ஸ்டால் வந்துட்டு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் டு Oracle VM VirtualBox வந்துட்டு செட்டப் விசார்டு. இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதில் டிஃபால்ட் ஆப்ஷனே போய்க்கலாம், நெக்ஸ்ட்டு. அடுத்து டிஃபால்ட் ஆப்ஷனே போய்க்கலாம், நெக்ஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வார்னிங் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், அதாவது இன்ஸ்டால் பண்ணும்போது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். எதுக்குன்னா இப்போ பாருங்கள், நான் கண்ட்ரோல் பேனலில் போய்ட்டு நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் போயிடுறேன், சேஞ்ச் அடாப்டர் செட்டிங் போகிறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ஒன்று இருக்குது, அப்புறம் ஒயர்லெஸ்க்குள்ளே 2 நெட்வொர்க் செட்டிங் இருக்குது. இப்போ நான் இந்த VirtualBox இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோடைய நெட்வொர்க் செட்டிங் ஒன்று வந்துடும். இப்போ நான் எஸ் கொடுக்குறேன், போய் இன்ஸ்டால் கொடுக்குறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா லோக்கல் ஏரியா கனெக்ஷன் 5 எனபிள்னு வந்துட்டு. இதோடைய பார்த்தீங்கன்னா VirtualBox ஹோஸ்ட் ஒன்லி ஈத்தர்நெட் அடாப்டர்னு வந்துட்டு. இப்போ இது எனபிள் ஆகிட்டு இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இது என்னென்னு காட்டுறேன். இப்போ இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிட்டு இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபினிஷ் கொடுத்தோம்னா VirtualBox வந்து ஓப்பன் ஆயிரும் ஆஃப்டர் இன்ஸ்டலேஷன். இப்போ ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ VirtualBox வந்துட்டு வெல்கம் டு VirtualBox. இப்போ நான் இதோடைய ஈத்தர்நெட்டை வந்து வியூ பண்ணி பார்க்குறேன். இதோடைய நெட்வொர்க் பார்த்துட்டிங்கன்னா 169.254.56.16. இப்போ நீங்கள் ஒரு விர்ச்சுவல் ஹோஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது இந்த நெட்வொர்க்கில் தான் ஐபி நீங்கள் அசைன் பண்ணணும். அது 169.254.56. ஏதோ ஒரு ஐபி கொடுத்துட்டிங்கன்னா உங்களால் உங்கள் பேஸ் மிஷின்லேருந்து அந்த VirtualBoxல க்ரியேட் பண்ணக்கூடிய விஎம்ஐ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இந்த நியூங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்டிங்கன்னா கிரியேட் விர்ச்சுவல் மிஷின்ங்கிற விண்டோ வந்துட்டு இதில் நேம் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. உங்களுடைய விர்ச்சுவல் மிஷினுடைய நேமை செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா மிஷின் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் தான் ஸ்டோர் ஆகுது. அடுத்து அதோடைய டைப் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்னு இருக்கும். அதோடைய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா Windows 7 இருக்குது. இப்போ நீங்கள் இதை போய் சேஞ்ச் பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் பாருங்கள் RHEL 8 அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த டைப் அண்ட் வெர்ஷன் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டு. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு ஓஎஸுக்கும் சில மினிமம் ரெக்யர்மெண்ட் இருக்கும். அதாவது 1 GB ரேம் வேணும், அப்புறம் 1 CPU வேணும், அல்லது 10 GB ஹார்ட் டிஸ்க் வேணும். சில ஓஎஸ் பார்த்தீங்கன்னா 4 GB மெமரி வேணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 CPU வேணும், மினிமம் 20 GB ஹார்ட் டிஸ்காக வேணும். இந்த மாதிரி அதாவது வந்து அவங்க ஏற்கனவே ப்ரீ டிஃபைண்டாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த ஓஎஸ் நேமை டைப் பண்ணும்போதே அவங்க ஒரு அல்காரிதம் மாதிரி செட் பண்ணி அந்த
டைப் அண்ட் வெர்ஷன் வந்துடும். இதுதான் இருக்குன்னு கிடையாது. இது நம்ம எது வச்சாலும் ஒர்க் ஆகும். ஆனால் அந்த ரெக்கமெண்டேஷன் வேல்யூ வந்து உங்களுக்கு வியூ ஆகாது. இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் RHEL 8 கொடுத்த உடனே அதோடைய ரெக்கமெண்டேஷன் மெமரி பார்த்தீங்கன்னா 1 GB வந்திருக்கு. இதை நான் சேஞ்ச் பண்ணலாம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதில் சேஞ்ச் பண்ணலாம் தான் இதில் போயிட்டு 2048 2 GB கொடுக்குறேன். ஆக்சுவலாக இது எப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் கொடுக்கும். நம்ம ஒரு OSஐ க்ரியேட் பண்ணும்போது அந்த OS வெண்டார் கொடுத்துருப்பாங்க, ஒரு மினிமம் இவ்வளோ மெமரி வேணும், இவ்வளோ ஜிபி சைஸு, ஹார்ட் டிஸ்க் வேணும், இத்தனை CPU வேணும்னு. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணாலே போதும். இதில் உள்ள ரெக்கமெண்டேஷனை வந்து நம்ம வந்து ரொம்ப கன்சிடர் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துருந்தேன். அதேமாரி ஹார்ட் டிஸ்க் வந்திருக்கு. இப்போ இந்த ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 8 GB இருந்தாலே போதும் சொல்லுது. அதுமாரி கிரியேட்டிங் ஏ விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் நவ் அப்படிங்கிறதுக்கு நான் கிரியேட் கொடுக்குறேன். இதில் ஃபைல் டைப் இருக்குது, அதாவது VDI, VHD, VMDXன்னு நம்ம டிஃபால்ட் ஆப்ஷன்லேயே போய்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆன் ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்க்கு. இப்போ நான் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் நான் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த ஹார்ட் டிஸ்க் எப்படின்னா டைனமிக்லி அலோகேட்டடாக இருக்கணுமா இல்லை ஃபிக்ஸ்டு சைஸாக இருக்கணுமா. இப்போ நான் ஒரு 20 GB ஹார்ட் டிஸ்க் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா என்னுடைய OS சைஸ் பார்த்தீங்கன்னா 8 GBனா நமக்கு ரியல் டைமில் 8 GB தான் காட்டும். மேக்ஸிமம் 8 அந்த 20 GB வரைக்கும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே இது ஃபிக்ஸ்டு சைஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த ஃபைல் கிரியேட் ஆகிறதே பார்த்துட்டிங்கன்னா 20 GB ஃபைலில் தான் கிரியேட் ஆகும். அதனால் நம்ம வந்து எப்போவுமே டைனமிக்லி அலோகேட்டடே போய்க்கலாம். ஏன்னா நமக்கு வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது 8 GB, அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது தேவைப்பட்ட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது அதுக்கு தகுந்தால அது வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபிக்ஸ்டு சைஸ்னா எப்போதுமே 20 GB அலோகேட்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஸ்பேஸை வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து டைனமிக்லி அலோகேட்டட் போயிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா 8 GB இருந்துச்சு, நான் வந்து 20 GB மாற்ற போகிறேன். 20 GB கொடுத்து கிரியேட்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷின் ரெடி ஆகிட்டு. இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸில் செட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விர்ச்சுவல் மிஷினை செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய செட்டிங்ஸ் போயிட்டிங்கன்னா அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். இதோடைய நேம் பார்த்தீங்கன்னா RHEL 8, டைப்பு, அதோடைய வெர்ஷன், அதுக்கப்புறம் சிஸ்டமில் போய்க்கோங்க. சிஸ்டமில் போனீங்கன்னா மெமரி டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்புறம் மற்ற பூட் ஆர்டர்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பி ஆப்டிகல் டிஸ்க்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து ஒரு ப்ராசஸர் இருக்குது, நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ப்ராசஸர் வைக்கேன். அடுத்து உள்ளதெல்லாம் டிஃபால்ட் செட்டிங்ஸ்லேயே போய்கிட்டோம். அடுத்து டிஸ்பிளே, இதுவும் டிஃபால்ட்டே இருக்கலாம். ஸ்டோரேஜில் என்னென்னா நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ண மாதிரி VDI ஆப்ஷனில் தான் போயிருக்கோம். அதனால தான் RHEL 8.VDI அதோடைய அந்த ஃபைல் நேம் இப்படி தான் இருக்கும். அடுத்து அதோடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா HSN VirtualBox அந்த லொக்கேஷனில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு அந்த ஃபைலு. இந்த இடத்துல எம்டின்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்மள்ட்ட ஏதாவது ISO ஃபைல் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ணும்போது என்ன ஆகுனா OSஐ இனிஷியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக OS புஷ் ஆகிரும். இப்போ நம்மள்ட்ட இந்த இடத்துல போய் ப்ரௌஸ் கொடுத்து சூஸ் அது கிரியேட் விர்ச்சுவல் ஆப்டிக்கல் டிஸ்க்னு இருக்கும். இதில் போய்ட்டு உங்களுடைய ISO இமேஜ் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அதை நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணணும். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா டிரைவில் CentOS ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி RHEL என்கிட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா RHEL 8.6 என்கிட்ட இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ISO இமேஜ் வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணியாச்சு. இப்போ சூஸ் கொடுத்தாச்சு. வேறு எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸில் இருக்கட்டும். இது நெட்ஒர்க். இப்போ நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா அடாப்டர் 1, அடாப்டர் 2, அடாப்டர் 3, அடாப்டர் 4 இருக்குது. இப்போதைக்கு எனக்கு வந்து ஒரு நெட்ஒர்க் தான் நான் வந்து எனபிள் பண்ணியிருக்கேன். இப்போ அடாப்டர் 2, அடாப்டர் 3 வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு நெட்ஒர்க்கே போதும், நம்ம வந்து டெஸ்டிங் பர்பஸ் தான் பண்ணுறோம். இப்போ நான் வந்து இதை ஓகே கொடுத்துருந்தேன். இப்போ என்னுடைய மிஷின் வந்து ரெடி ஆகிட்டு ஸ்டார்ட்னு கொடுத்தா என்னுடைய OS வந்து இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். இன்ஸ்டலேஷன் நம்ம வந்து அடுத்தால பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்னொரு விர்ச்சுவல் பாக்ஸ் ஒன்று தேவைப்படுது. அது பார்த்தீங்கன்னா Windows 11 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு திரும்பி நியூவை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல Windows 11 டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதோடைய டைப்பு அதோடைய வெர்ஷன் வந்துடும். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போது த ரெக்கமெண்டட் மெமரி சைஸ் இஸ் 4 GB. இப்போ இது Windows 11க்கு 4 GB வேணும்னு சொல்லுது ரெக்கமெண்டட் சைஸு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கிரியேட்டிவ் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் நான் அப்படிங்கிறது கிரியேட் கொடுத்துக்கலாம். இப்போ VDI வந்திருக்கு. VDIயில் வந்து நம்ம போய்க்கலாம் டிஃபால்ட் ஆப்ஷன்லேயே. அதுமாதிரி டைனமிக்லி அலோகேட்டட் போய்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் சைஸ் பார்த்தீங்கன்னா 80 GB. இப்போ உங்கள்கிட்ட அந்த ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா 80 GBலே போய்க்கலாம். நம்ம ஏன்னா டைனமிக்லி அலோகேட்டடாக கொடுத்துருக்கோம். ஸோ சப்போஸ் உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு 30 GB தான் இருந்துச்சுன்னா அந்த மீதி உள்ள 50 GB வந்து எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைமில் வேறு பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிரியேட் கொடுத்துருந்தேன். இப்போ எனக்கு வந்து Windows 11 வந்துட்டு Windows 11 உள்ள செட்டிங்ஸ் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Windows 11 செலக்ட் பண்ணிவிட்டு
அதோடைய செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிஸ்டமில் போயிட்டு இதோடைய மெமரி நீங்கள் கூட்டலாம் தான் கூட்டிக்கலாம், குறைக்கலாம் தான் குறைச்சிக்கலாம். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 2 டிஃபால்ட் அலோகேட்டாக இருக்குது. ஸோ இதுமாதிரி தான் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஒரு விர்ச்சுவல் மிஷினும் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நியூ கொடுக்குறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா CentOS 8 இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறேன். CentOS 8. இப்போ CentOS 8 அதோட டைப் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் வந்துட்டு அதோடைய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா Red Hat 64 பிட்னு இருக்குது. இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணலாம் இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து இதில் CentOS வந்து லிஸ்டட் ஆகலைன்னா ஒன்றுமே இல்லை, அதர் லினக்ஸ் 64 பிட்னு போய்க்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ அதர் பிட் 64னு கொடுத்ததுனால என்ன ஆச்சுன்னா இதோடைய ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா 512 காட்டுது. அதனால தான் நம்ம OS நேம் கொடுக்கும்போதே அதுவே டிஃபால்ட்டாக அதோடைய டைப் அண்ட் வெர்ஷன் கொடுத்து அதோடைய ரெக்கமெண்டட் காட்டும். அதை நம்ம ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது, நம்ம சேஞ்ச் பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம் அந்த ரெக்கமெண்டட். இப்போ வந்து CentOSக்கும் நமக்கு வந்து 2 GB கொடுத்துக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். கிரியேட் டிஸ்க் கொடுத்துக்கலாம். VDI ஆப்ஷன்லேயே போட்டும் டைனமிக்லேயே அலோகேட்டர்லேயே போய்க்கலாம். இப்போது இதோடைய டிஸ்க் சைஸ் வந்து நான் வந்து ஒரு 15 GB கொடுக்குறேன். கிரியேட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து 3னா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இன்னொரு ஒரு OS நீங்கள் கிரியேட் பண்ணணும் விர்ச்சுவல் OSனா திரும்பி அகெயின் நியூவை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல RHEL7 கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் போகிறேன். அதோடைய ரெக்கமெண்டட் 1 GB இருக்கட்டும். கிரியேட் கொடுத்துக்கலாம். VDI ஆப்ஷன்லேயே போட்டும் திரும்பி டைனமிக்லி அலோகேட்டர் போய்ட்டும் இதுக்கு 8 GBலேயே நம்ம வந்து OS லோட் பண்ணிக்கலாம். கிரியேட் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்மள்கிட்ட 4 மிஷின் இருக்குது. இப்போ அதாவது 4 விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணியிருக்கேன். இன்னும் OS புஷ் பண்ணலை. இப்போ சப்போஸ் நான் OSலாம் புஷ் பண்ணி இதை நான் வந்து ரியல் டைமில் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், அதாவது என்னோட டெஸ்டிங் பர்பஸ்க்கு. இப்போ நம்ம 4 விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ 4 விர்ச்சுவல் மிஷினுக்கும் என்னென்னலாம் நம்ம செட் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா RHEL 8க்கு வந்து 2 GB ரேம் மெமரி 2 GB ப்ராசஸர் அசைன் பண்ணியிருக்கோம். Windows 11க்கு 4 GB ரேம் மெமரி 2 ப்ராசஸர் அசைன் பண்ணியிருக்கோம். CentOSக்கு பார்த்துட்டிங்கன்னா 2 GB நம்ம மெமரி அலோகேட் பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு ப்ராசஸர் தான் கொடுத்துருக்கோம். RHEL7க்கு 1 GB அலோகேட் பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு ப்ராசஸர் தான் கொடுத்துருக்கோம். இப்போது ரியல் டைமில் உங்களுடைய CPU பார்த்தீங்கன்னா மொத்தமே 8 கோர் தான் இருக்குது. அதேமாதிரி உங்களுடைய ரேம் மெமரி மொத்தமே 8 GB தான் இருக்குது. அப்படி பார்த்துட்டிங்கன்னா 4 மிஷினும் ரன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாயிரும் சிஸ்டம், சம்டைம் ஹேங் கூட ஆகலாம். அதனால் உங்கள் பேஸ் மிஷினில் சஃபிஷியன்ட் மெமரி அந்த CPUலாம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய மிஷின் எல்லாத்தையுமே ரன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கேஸில் பார்த்துட்டிங்கன்னா என்கிட்ட இதுக்கு 2, இதுக்கு 4, இதுக்கு 2, இதுக்கு 1 மொத்தம் பார்த்துட்டிங்கன்னா 9 GB மெமரி நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன் இந்த விர்ச்சுவல் மிஷினுக்காண்டி. அப்போ என்கிட்ட மினிமம் ஒரு 16 GB ரேம் மெமரியாக இருந்தால் தான் இந்த 4 விர்ச்சுவல் மிஷினுமே நல்லா ரன் பண்ண முடியும். ஏன்னா பேஸ் OS ரன் ஆகிறதுக்கும் சில மெமரி எடுக்கும் ரேம் மெமரியை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா CPU இதுக்கு 2, இதுக்கு 2, இதுக்கு 1. அப்போ பார்த்தீங்கன்னா 6 CPU நான் இதுக்கு மட்டுமே அசைன் பண்ணியிருக்கேன். உங்கள் பேஸ் மிஷினில் குறைஞ்சது ஒரு 8 கோராச்சு இருந்தால் தான் ஓரளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக ஒர்க் பண்ண முடியும். இப்போ புதுசாக யாராவது நீங்கள் வரீங்க, ஏதாவது படிக்கணும், நான் ஏதாவது செக் பண்ணி படிக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். இது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லான விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர் தான். இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின்லாம் வேண்டாம் நீங்கள் டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த விர்ச்சுவல் மிஷின் உங்களுக்கு வேண்டாமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இங்கே ரிமூவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஒன்லின்னு இருக்கும். டெலிட் ஆல் ஃபைல்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சிஸ்டம்லேருந்து அந்த இதை டெலிட் பண்ணிடுவோம். இப்போ அதே மாதிரி CentOS 8 எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் கொடுத்துட்டு டெலிட் ஆல் ஃபைல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே டெலிட் ஆயிரும். ஸோ நம்ம ஆட் பண்ணலாம் இருந்தால் நியூ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணலாம் இருந்தால் ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ்ங்கிறத கொடுத்து டெலிட் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் சிஸ்டம்லேருந்து போயிடும்.